ஹாய் கைஸ், இப்போ ஒரு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் டோர். எங்கள் பிரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும், மங்கிது. நான் டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஸ் ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டிலோட மூடி பாப்பா போட்டிருக்க எடுத்து மேலே வச்சுருக்க கிளிப்பு. இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜோட துணி. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒன்று இருக்கும். டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா விண்டன்னு இருக்கும், முன்சூனும் இருக்கும், சம்மர்னு இருக்கும். அதில் நம்ம வந்து எந்த ஆப்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். எகோன்னா ஊருக்கு போகிறப்ப வைக்கணும். இதெல்லாம் வாரண்டி இதுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டோடு இருக்கும். ஓப்பன் பண்ணால் இதெல்லாம் 4 இது இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்ஸ் பார்த்துருக்குங்க. நான் வந்து மேலே இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு ஓப்பன் பண்ண போனேன், ஆனால் கீழே தாங்க. இது பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி இது இருக்கும், இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருந்தோம். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா தயிர், அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போங்க ஐஸ் கட்டிக்கு. இது பார்த்திங்கன்னா சோயா சாஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாப்பா அடிக்கடி அது வந்து ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிடுவான்னு அதை எம்டி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா புளி கரைசனது. இது பார்த்திங்கன்னா காலையில் வச்ச குருமா இதுங்க. பால், சுரக்காய் இதுங்க பொரியலுக்கு வச்சது. இது பார்த்திங்கன்னா காய். இது பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கீரைங்க. இது பார்த்திங்கன்னா மல்லித்தலை நல்லா வாடி போயிடுச்சு. இது வந்து புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்து அதில் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த கூடையில் பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குங்களா. அப்படியே கீழே வந்திங்கன்னா ஒரு கட்டு மல்லித்தலை வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி வச்சா வாடாமல் இருக்கும் காயாமல் இருக்குன்னு தெரியல, அதனால் காய் கூடையிலே போட்டு வச்சிட்டேன். அது காய் ஃபுல்லாக காய் இருக்குங்க, ஒரு வாரத்துக்கான காய். அப்படியே இந்த ரேக்கு வந்திங்கன்னா மசாலா ஐட்டம். இது நகப்பாலிஸ் இருக்குங்க, நகப்பாலிஸு. அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு போடுறோம்லங்க கலர் இது, அது இருக்கும். இதில் வந்து திராட்சை, முந்திரி, அப்புறம் நெய். இது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு, பாக்கு இருக்குது, கொட்டைப்பாக்கு. இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணப்போ மீதி வெங்காயம் இங்கே வச்சுருப்பேன், மாங்காய் இருக்கும், ரோஸ் பூ. இது வந்து பாப்பாவோட சிறப்பெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன். பாப்பாவது தம்பி இது தடுப்பூசி ஆயில்மெண்ட் இதுங்க. பின்னாடி ஒரு டப்பா வச்சுருப்பேங்க, அதில் தைலம் இது வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா மசாலா இதெல்லாம் இருக்குங்க, அரைச்சது. அப்புறம் பாக்கெட் மசாலா இதெல்லாமே ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்படியே வச்சிடறது ஸ்டோரேஜ். கீழே அரிசி மாவு. இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இது காஞ்சது, அப்புறம் சுண்டல் இது, அப்புறம் பச்சி மாவு, வாழைக்காய். இது பார்த்திங்கன்னா ஊறுகாய், தண்ணி பாட்டிலு எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னா லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம்.